Hello guys, so I think இது வந்து perfectான டைம் டு சே பட்ட பகலிலே பங்குனி வெயில். நீங்க பார்க்கும்போது சித்திரை ஆயிருக்கும், ஆனா எனக்கு இது பங்குனி தான் புரியல. சீரியஸ்லி கோயம்புத்தூர் என்ன ஆயிருச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. எல்லாரும் என்னை வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். பார்க்கிங்ல வந்து வண்டியை போட்டு ஒரு 15 நிமிஷம் அங்கேயே உட்காந்துருந்தேன். எல்லாரும் போனதுக்கப்புறம் இன்ட்ரோ பேசலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல சரி என்ன ஹாப்பனிங் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தா எதுவும் பெருசா இல்லை. ஸோ நான் டக்குனு வந்துட்டேன். நமக்கு தான் குட்டிஸா இருக்கே, குட்டிஸ்டால ஏதாவது போட்டிருப்பாங்க. பார்த்தா நான் வந்து இன்னைக்கு தாய்லாந்து வந்திருக்கேன். ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தாய்லாந்து வந்திருக்கோம். இப்படிதான் வந்து தம்ப்நெயில் போட்டு கிளிக் பைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அலையறாங்களா இந்த ஊர்ல. அவ்வளவுதான் இன்னைக்கு vlog முடிஞ்சு. அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. ஸோ எங்கல இருந்து வந்திருந்தாங்கன்னா தாய்லாந்து, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்து இந்தியாவிலேயே வந்து மும்பை, கோவா அங்க இருந்தவங்கலாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்து என்னன்னா பிஸியா இருக்காங்க கஸ்டமர்ஸ் பாக்குறதுலயே. ஸோ அந்த டைம்ல போய் அவங்கள நிக்க விட்டு கோயம்புத்தூர் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் கேட்டா காண்டாய் துப்பிடுவாங்கன்ட்டு எதுவுமே நான் கேட்கல. உனக்கு மட்டும் தனியா சொல்லுவா போயா. நல்லா இருந்துச்சு, உள்ள இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தா ஒரு பிடிச்சிருப்பாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்னா புதுமண தம்பதியினர் எல்லாமே தேட்டருக்கெல்லாம் போயிட்டு அவருக்கு இடமே இல்லை அவங்களுக்கு போகிறதுக்குன்னா இங்க வரலாம். ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபேமிலிஸ் எப்பவுமே யூஸ் டு ஹேவ் லைக் குட் டைம் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ல எல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பு தான். ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு ஒன்றுமே பண்ணல. பட் வெயில் மட்டும் ரொம்ப கொளுத்துது. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெட்டியா இருந்தீங்கன்னா இங்க வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளு. அப்போ எனக்கு வேலை இல்ல, வெட்டி போயலாம் நானு. உன்ன போய் அப்படிலாம் சொல்லுவாப்பா. அப்படின்னா என்னால சொன்னியா? நான் போய் நான் சொல்றேன். ஹாய் கைஸ், தேஞ்சு போய் வந்துட்டேன் வீட்டுக்கே. நான் வந்துட்டேன். எந்த வேகத்தில் போனனோ அதை விட வேகமா வந்து நான் வீட்டுக்கே வந்துட்டேன். இது வந்து ஒரு எபிக் ஃபெயிலியர் vlog வந்து பாத்தீங்க. கர்மா தான், இதெல்லாம் வந்து ஒரு கர்மா தான். வண்டி ஓட்டிட்டு வரும்போது நான் ரொம்ப யோசித்தேன் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்து கர்மா தான். ஏன்னா போனது என்னமோ ஒரு 1/2 மணி நேரம் என்னமோ தான், ஆனா நான் ரெடியானது அதை விட அதிகமான நேரம். போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப லோலை பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அந்த செக்ஷன் அவங்களுக்காக பார்த்துக்கலாம். வணக்கம் கைஸ், வணக்கம். வந்து என்னன்னா ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னால என் கண்ணுல வந்து மை கிடையாது. அதான் நான் குளிச்சுட்டேன். குளிக்காத மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து மை. கண்ணுக்கு மை அழகு, கழுதைக்கு பொய் அழகு, பொட்டப்பண்ணிக்கு கறி அழகு. சோ அப்படியே கொஞ்சம் நம்ம லைஃப் அப்டேட்ஸ் இல்ல, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஃபர்ஸ்ட் லைஃப் லெசன் வந்து என்னன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், இல்ல வந்து ஜஸ்ட் ஃபீல் லைக் நாட் பீயிங் அட் ஹோம் டுடே அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காதீங்க, எதுவே பார்க்காதீங்க. எடுங்க, வண்டி இருக்கா வண்டியில போங்க. பஸ் இருக்கு இல்லாட்டி பஸ் இருக்கு, இல்லாட்டி ரேபிடோ இருக்கு. ரேபிடோ பைக்ல வந்து கம்மி காசுல வந்து போயிட்டு வந்துக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்தா போகணும்னு இல்ல ஐ வாண்ட் ஸ்டே ஹோம்னா தட் இஸ் தி பெஸ்ட். ஜஸ்ட் நான் வந்து வெளியே போய் ஆகும் அப்படி எல்லாம் சொன்னேன். பட் எது உங்களுக்கு பிடிக்குதோ சோ பி லைக் யூ நோ டிபெண்ட் ஆன் அதர்ஸ். மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நம்ம கம்மல் இல்ல காதில். சோ காதில் வந்து கம்மல் போட்டுக்கலாம். லைஃப் அப்டேட்ஸ், கரியர் அப்டேட்ஸ்ங்கிறத வந்து நான் சென்னை வீடியோல வந்து போட்டிருந்தேன். ஸோ கரியர் அப்டேட் என்னன்னா நான் வேலையை விட்டுட்டேன். எஸ், வேலையை விட்டுட்டு நான் சும்மா இருக்கல, இன்னொரு கம்பெனில வந்து சேர்ந்துட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா ஐ ரியலி நீடட் a change. மாற்றம் ஒன்று மாறாதது உங்கள் வாழ்வை மாற்ற போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சூர்யா. இது வந்து நெக்ஸ்ட் நம்ம மைய போட போறோம். மைய தீந்து போச்சு. ஸோ வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு நோட் வந்து என்னன்னா வரும்போது ஒரு மைய வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போறோம்னா, இது நான் ஆக்சுவலா ஒரு ரீலா பண்ணியிருந்தேன்.
சீரம்ல வந்து இந்த டெர்மா போட்டுக்கலாம். ஸோ போட ஆரம்பிச்சதுல இருந்து தான் எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா அதிகமா ஆக்னி வந்திருக்கு. பட் பரவாயில்ல, அது வந்து ரியாக்ஷன்ஸ் தான். கொஞ்சம் நாள்ல சர்வே ஆயிருங்கிற நம்பிக்கையில க்ரீம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். பட் யா, ஸோ இதுவும் வந்து ஹைலோரானிக் சன்ஸ்கிரீன். ஸோ இது நடக்கும். யோசிச்சே இருப்பேன். என்னன்னா ஒரு முன்னாடி டீனேஜா இருக்கட்டும், இல்ல முன்னாடி சின்ன வயசா இருக்கட்டும், அப்பதான் வந்து நல்லா இருந்துச்சு, இப்ப வந்து வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தோம், ஜென்வனா ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு அப்போ நடந்ததை பத்தி இப்ப நம்ம பேசுறோம்னா, இனி வருங்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இருக்கிற வாழ்க்கை இருந்ததுன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கையை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஓ நல்லா இருந்தோம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி கோட் பண்ற மாதிரி ஏதாவது நல்லா இருக்கா அப்படிங்கறது கேட்டா அது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம். ஆமாவா இல்லையா? சோ இன்னொன்னு இதே மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்து என்ன ப்ரோவோக் ஆச்சுன்னா, the skin that you are having now is the clearest skin. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. சின்ன வயசு என்னோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். லிப்ஸ்ல லிப்ஸ்டிக் இருக்கா இல்லையே, மூஞ்சி ஃபுல்லா லிப்ஸ்டிக்கா இருக்கும். இது முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் எனக்கு 2-3 பேர் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க அந்த ஒரு சின்ன கியூட் கேர்ள் வந்து ஐலைனர் போடுறது. சோ அதுல நான் நோட் பண்ணது என்னன்னா, அந்த பாப்பா வந்து 4 டாட் தான் வைக்கும். ஒவ்வொரு டாட்டுக்கும் வந்து ஐலைனர் லிஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நம்ம என்ன பண்றோம், ஏதாவது படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, கடைசியா பார்த்த படம் வந்து லவ்வர். அதை பத்தி பேச வேண்டாம். கார்த்திக் காலிங் கார்த்திக் படம் பார்த்துருந்தேன். உள்ளம் இப்படி வந்து நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டக்கு டக்கு எடுத்துட்டோம். டக்கு எடுத்துட்டா கையிலேயே எடுத்துக்கலாம். ஒண்ணு பேச இப்ப வந்து கொஞ்சம் இது போட்டுக்கிறோமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, தலை வந்து கலஞ்சு தலையாவே இருக்கு. இப்ப என்னோட இங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேன் வந்து நான் காமிச்சாகும். இவ்வளவு பெரிய போனிடெயில் போடுற அளவுக்கு ஒரு அவல நிலை வந்துருச்சு. சோ வந்து முடி கட் பண்ணியாங்க. ஆனா அதுக்கு ஒரு கோல் வச்சிருக்கேன். அந்த கோல் நிறைவே என்னதான் முடி கட் பண்ணுவேன். குடுமிய போட்டு விடுறீ, போய் குமிரிட்டு வர்ற. எல்லாம் போட்டாச்சு எடுத்துட்டா. சோ எனக்கு பெருசா எதுவும் இல்லை. அதனால என்ன கொஞ்சம் பண்ணிட்டு அகைன் இதெல்லாம் பண்றதுனால நம்ம ஐலாஷ் பெருசா இருந்திருக்கு. எனக்கு ஒரு ஃபீலிங், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அதுக்கு வேண்டாம். சோ நான் போட்ட மாதிரியே தெரியுது. ஆனா அதுதான் நம்ம அதுதான் நமக்கு வேணும், அந்த ஃபீலிங். ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்? அதெல்லாம் வந்து சீனியர்ஸ் கிராஜுவேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவேட் ஆனோம். அப்புறம் ஜூனியர்ஸ் கிராஜுவேட் ஆனாங்க. ஜூனியர்ஸ் கிராஜுவேட் ஆறாங்க. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? ஆக்சுவலா என்ன எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. ஆனா போட்டா நல்லா இருக்கும். சோ நான் பேசிக்கலி என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, நிறைய என்னோட இந்த தாடி ஸ்டபிள்ஸ் இருக்கே, அது வந்து தொட்டு எனக்கு லைட்டா டிஸ்டர்ப் வந்து கையை வச்சு புடுங்கி எடுத்துருவேன். சோ அது வந்து புண்ணா மாறிடும். சோ அதை வந்து கொஞ்சம் கன்சீலர் போட்டு பட்டம் தொடாத மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம். அகைன் எதுக்கு வேண்டி, ஒரு ஃபீலிங்க்கு வேண்டி. போட்டோட மறையாது, பட் ஒரு ஃபீலிங்க்கு வேண்டி.
என்னெல்லாம் கோபாலதனம் வேணுமோ பண்ணுங்க. உங்க மூஞ்சி, உங்க உரிமை, என்னோட சேனல், என்னோட உரிமை, என்ன வேணா பண்ணலாம். இதுதான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. நமக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, சோ இதுதான் வந்து பயங்கர ஹேர் ஸ்டைல். சோ இந்த சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கோ அதுதான் வந்து உங்க மவுஸ். 2014-15 இயரா அந்த மாதிரி டைம்ல கூட ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் வந்து பாஸ்கரன் நயன்தாரா ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஆமா, டேய் பேசிட்டு இருக்கும்போது அங்கேடா பாருங்க. அங்க இது போட்டா கொஞ்சம் டீச்சர் ஃபீலிங் வருதுன்னு நினைக்கிறேன். இது போட்டா உடனே டூரிஸ்ட் ஃபீல் வந்துருதா அப்படின்னு நம்மளே ஃபீலிங், நமக்கான ஃபீலிங் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ எஸ், இது அவ்வளவுதாங்க. கெட் ரெடி வித் மீ முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி உங்களை ஒரு நல்ல இம்ப்ரூவ் பண்ண கெட் ரெடி வித் மீயுடன் சந்திக்கும் வரை சடனாவே see you from Shava. It's just unmuted, powered by Shava.